இந்த டிஷ்ஷின் ஸ்பெஷலான வத்தல் மிளகு. நண்பர்களே, இந்த 2 கோழியெல்லாம் சின்ன கோழியெல்லாம் கொத்தி கொத்தி கிடக்க விடையில, அதனால இது இன்னைக்கே வறுவல் பண்ண வரோம். அதை எப்படி பண்ணியன்னு உங்களுக்கு காட்டி தரோம். கோழியை போட்டாச்சு, இனி அதை சுட்டெடுக்க வேண்டியதான். தண்ணியை வீத்தியாச்சு, இனி கோழியை நல்லா குளிச்சு ஊத்தும். குழி குழி துளிரே. பாத்தீங்களா, கழுவி எடுத்த பிறகு பளபளான்னு இருக்குன்னு கடை கடை. நண்பர்களே, எவ்வளவு கொடூரமான வெறி செயல் இது. பாத்தீங்களா எப்படி இருக்கு. ஆனா இதை தின்னும்ப எல்லாருக்கும் குசியா இருக்குமா? இருக்கும், ஏன்னா அதோட டேஸ்ட் அப்படி. நம்ம ஏன் மிளகா இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னா, நம்ம பண்ண போற டிஷ் ரொம்ப வித்தியாசமானது. அதுல நாங்க நிறைய மிளகு சாப்பமே தள்ளி எரிப்பையெல்லாம் சேர்க்க மாட்டோம். அதனால ரொம்ப சுவையா இருக்கும். நீங்களும் இதே மாதிரி வீட்டுல செஞ்சு சாப்பிடுங்க. மங்களகரமான ஆரத்தி, செக்கில் ஆட்டி எடுத்த சுத்தமான தேங்காய் எண்ணெய், கறிவேப்பிலை தெரிகிறதா, கரம் மசாலா, மலைக்கு என்ன போடுப்போ, இதுதான் இஞ்சி பூண்டு இடிச்சது போடும். நண்பர்களே, இந்த டிஷ்ஷின் ஸ்பெஷலான வத்தல் மிளகு. நண்பர்களே, மேலும் சுவை அதிகரிக்கிறதுக்காக நம்ம சின்ன உள்ளி எடுத்துட்டு வந்திருக்கேன், அதை போடுவோம். தக்காளி, ரொம்ப நாளா வேலை காட்டிட்டு இருந்த நாட்டுக்கோழியை போடுவோம். இப்ப தேவையான அளவு தண்ணி, அது கூட தேவையான அளவு உப்பு. நண்பர்களே, பயங்கரமான மழையா இருக்கு. எப்படி இருக்கு. நம்ம இப்ப மஞ்சள் பொடியை போட போறோம். இது இடிச்சு வச்ச நல்ல மிளகு. இனிமே சிக்கன் மசாலா. பாருங்க மக்களே, வேறெங்கும் கிடைக்காத நாட்டுக்கோழி வறுவல் காரம் அதிகமாக சேர்க்கப்பட்டுள்ளது. நாட்டுக்கோழி வறுவல் வேற லெவல், செம்ம டேஸ்டா இருக்கு. அதுவும் இந்த புரோட்டாயும் நல்லா தான் இருக்கு. அதுவும் இந்த மலையில இருந்து சாப்பிடுறது வேற லெவல். நண்பர்களா, வீட்டுல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதெல்லாம்